அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பணம் சம்பாதிக்க, வீடு கட்ட, குழந்தைகளை உயர்த்த. ஆனால் ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடியும். அந்த நாளுக்கு பிறகு நம்ம டெஸ்டினேஷன் என்ன? கபரா, நரகமா, அல்லது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கமா? இன்று நாம் பேசப் போகிறது சாதாரண ஜன்னா பற்றி இல்லை, அல்லாஹுவின் அர்ஷ் கீழே இருக்கும் மிக உயர்ந்த ஜன்னா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பற்றி. இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்கள் மனசே மாறும் இன்ஷா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்றால் என்ன? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹுவிடம் சொர்க்கம் கேட்கும்போது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். அது சொர்க்கத்திலேயே மிக உயர்ந்த பகுதி. அதன் மேல் அல்லாஹுவின் அர்ஷ் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நாம் பல சமயம் யா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கம் கொடு என்று கேட்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், சிறந்ததை கேளுங்கள், உயர்ந்ததை கேளுங்கள். ஒரு முஸ்லீமின் கனவு சாதாரணமாக இருக்கக்கூடாது, அது ஃபிர்தௌஸ் லெவலில் இருக்கணும். அந்த உயர்ந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? குர்ஆன் சொல்கிறது, அங்கு நதிகள் ஓடும். நதிகள் என்றால் தண்ணீர் நதி, பால் நதி, தேன் நதி, சுவையான பான நதி. அங்கு துக்கம் இல்லை, நோய் இல்லை, சண்டை இல்லை, பொறாமை இல்லை, மரணம் இல்லை. இந்த உலகத்தில் சின்ன காய்ச்சல் வந்தாலும் நாம் வலிக்கிறோம். ஆனால் ஃபிர்தௌஸில் எப்போதும் இளமை, எப்போதும் சந்தோஷம், எப்போதும் அமைதி, ஒரு நொடி கூட போர்டம் இல்லை. யார் இந்த ஃபிர்தௌஸ் பெறுவார்கள்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்பவர்கள் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சொர்க்கம் பெறுவார்கள். அப்படின்னா 5 நேர தொழுகையை பாதுகாக்கிறவர்கள், நோன்பை கடைபிடிக்கிறவர்கள், ஹராமை விட்டு விலகி நிற்பவர்கள், பெற்றோருக்கு மரியாதை கொடுக்கிறவர்கள், சதக்கா கொடுப்பவர்கள், கபர் வாழ்க்கையை நினைத்து வாழ்பவர்கள். ஃபிர்தௌஸ் சுலபமில்லை, ஆனால் முடியாததும் இல்லை. நம்ம வாழ்க்கை டெம்பரரி ஆர் பெர்மனெண்ட். இந்த உலகம் எக்ஸாம் ஹால் மாதிரி. நம்ம வாழ்க்கை 60லிருந்து 70 வருடம், அதிலும் பாதி தூக்கம். ஆனால் மறுமை முடிவில்லாத வாழ்க்கை. நம் டெம்பரரி வேர்ல்டுக்காக பெர்மனெண்ட் வேர்ல்டை இழக்கலாமா? ஒரு 2 BHK வீடு வாங்க நாம் எவ்வளோ உழைக்கிறோம்? அப்படின்னா அல்லாஹ் தரப்போகும் ஃபிர்தௌஸ் பிளேஸுக்கு எவ்வளோ உழைக்கணும்? ஃபிர்தௌஸ் பெற தினசரி செய்ய வேண்டியவை என்ன? தொழுகையை நேரத்துக்கு செய்யுங்கள். தினமும் குறைந்தது ஒரு பக்கம் குர்ஆன் படியுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை சொல்லுங்கள். தினமும் ஒரு சின்ன நல்ல செயல் செய்யுங்கள். இந்த துவா சொல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்கல் ஃபிர்தௌஸல் அலா மினல் ஜன்னா. யா அல்லாஹ், உயர்ந்த ஃபிர்தௌஸ் ஜன்னாவை எனக்கு அருள்வாயாக. ஒரு நாள் நம்மை கபரில் வைத்து